பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் நிமித்தம் நிந்தையை சகித்து கொள்ளுங்கள். ஆதார வசனம் 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எப்போது என்று பார்ப்போம். மகிமையானவரின் மக்களே, ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாம் பாக்கியவான்கள். ஆவியின் நிறைவை பெற்ற நாம் பாக்கியசாலிகள். நாம் ஒரு நாளும் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் சகல சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறவர், நேர்வழியாய் நடத்துகிறவர், கற்றுக் கொடுக்கிறவர், வேத வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறவர், பிதாவின் சிந்தையை அறிந்து சித்தத்தை அறிந்து நமக்காக வாக்குக்கடங்கா பெருமுச்சோடு விண்ணப்பம் செய்கிறவர், நடத்துகிறவர், தேவனுடைய ஆழங்களை அனைத்தையும் அறிந்திருக்கிறவர், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆலயமாக்கி கொண்டு நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் செய்கிற தேவ ஆவியானவர், தேவனே ஆவியானவர், அவர் எப்படிப்பட்டவரெல்லாம் என்பதை இந்த காலமெல்லாம் நீங்கள் கற்றுத்தந்தாலும் முடியாது. இவர் வந்து வந்து போய் போய் வருகிறவர் அல்ல, நிரந்தரமாய் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவருக்கு ரூபம் இல்லை, ஆனால் ஜீவனுள்ள ஆவியானவர் நமது ரூபத்தை எடுத்துக்கொண்டு வசிக்கிறார். அதனால்தான் அவருக்கு ஆழ்தத்துவம் உடையவர் என்பதாகும். ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். தேவனே நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறது எத்தனை சிலாக்கியம். நினைத்து பாருங்கள். பின் யாருடைய ஆதரவு உங்களுக்கு தேவை? அவரே வந்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார். வேடிக்கை பார்க்க அவர் வரவில்லை. இதுவரையிலும் பார்த்தமே இத்தனை காரியங்களுக்கு உதவவே அவர் இருக்கிறார். இவர் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரை நமக்கு சகலத்தையும் ஆலோசனை கொடுக்கிறார், வழியை காட்டுகிறார், காரியங்களை வாய்க்க செய்கிறார். நாம் கேட்டால் மனிதர்கள் நம்ம இந்த சரீரத்தை தான் பார்க்கிறார். இதன் அடிப்படையில் தான் நம்மை மதிக்கிறார்கள், நம்மோடு பேசுகிறார்கள். மனிதன் முகத்தை பார்க்கிறார், தெய்வமே இருதயத்தை பார்க்கிறார். இவர்களுக்கு ஆவியான தேவனை பற்றி தெரியாததால் அறிய வாய்ப்பில்லை. நம்மை ஒரு தனி நபராகவே பார்க்கிறார்கள். ஆனால் தேவ மக்களோ ரட்சிக்கப்பட்டு ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் நமக்குள் இருக்கும் ஆவியானவரை இனங்கண்டு கொள்கிறார்கள். நம்மை அல்ல, நமக்குள் இருக்கும் ஆவியானவரை கனப்படுத்துவதால் நம்மை கனப்படுத்துகிறார்கள். நம்மை கனப்படுத்துவது நம்மை அல்ல, நமக்குள் இருக்கும் ஆவியானவர். நம்மை கனவீனப்படுத்தினால் அது நம்மை அல்ல, நமக்குள் இருக்கிற ஆவியார். இரண்டும் அவருக்குத்தான். இப்படி செய்வது ஆவியானவரை மரியாதை கொடுப்பது ஆவியானவரை கனப்படுத்துதலாகும். அதைத்தானே தாவீது செய்தான் சவுலுக்கு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை நான் தொடமாட்டேன் என்று கடைசி வரை தொடவே இல்லை. நாமும் ஒவ்வொரு ஆண்டவரின் பிள்ளையும் விசுவாசியும் தேவ ஆவியானவோடு இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். சபைக்கு போகிறோம் என்றால் அவர்களை அல்ல, அவர்களுக்குள் இருக்கும் ஆவியானவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அவர்களுடைய எப்படிப்பட்டவர்களோ அது அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள கணக்கு, அது நம்முடைய வேலை அல்ல. ரட்சிக்கப்பட்ட இவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர்களை தேவனுடைய ஆத்துமாகவே நாம் பார்க்க வேண்டும். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்றார். இவர்களை கனப்படுத்துவது, மரியாதை செலுத்துவது தேவனையே கனப்படுத்துதலுக்கு சமமாகும். அவர்கள் தவறு செய்யலாம், கடினமாக பேசலாம், மாமிசத்தின்படி கூட நடக்கலாம். ஆனால் நாம் இவர்களை கனப்படுத்த வேண்டும், உயர்வாக எண்ண வேண்டும். இது அவர்களுக்குள் இருக்கும் ஆவியானவருக்கு உரியது. இதை கர்த்தர் கவனிக்கிறார். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். நீதிமொழிகள் 12:26. அப்படியா? யோசித்து பாருங்கள். எதிலே மேன்மையுள்ளவன்? மற்றவர்களை மேன்மைப்படுத்துவதில். தன்னிலும் மேன்மையுள்ளவர்களாக கருத வேண்டும். அவர்களின் நிந்தையை எடுக்காமல் இருக்க வேண்டும். எத்தனையோ தவறுகள் நடக்கிறது, அதை எடுத்து பேசக்கூடாது. அடுத்தவர்கள் நிந்தையை எடுக்காமல் இருக்கிறது பாக்கியவா? அது நம்முடைய வேலை அல்லவே அல்லங்க. அவர்கள் தவறுகளை, பலவீனங்களை எடுத்து தூக்கி பிடித்து பேசாமல் இருக்கிறவன் பாக்கியவான். இதுதான் கர்த்தனை கனப்படுத்தலாகும். நான் ஜெபத்திற்கு சொல்லுகிறேன், ஜெப குறிப்புக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி காசிப்பிங் உண்டு வட்டாரத்துக்குள், கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள். அதில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஜாக்கிரதையாக விலகி கொள்ள வேண்டும். தேவனுடைய படைப்பாகிய மக்களை, அதிலும் அவருடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதை தேவன் அங்கீகரித்து திரும்ப நம்மை கனப்படுத்துகிறார். எப்படி? ஆசீர்வதித்து
உயர்த்தி காரியங்களை வாய்க்க செய்து பாதுகாத்து வெளிப்படையான தம்முடைய கிரியைகளினாலே நம்மை கனப்படுத்துகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 சாமுவேல் 2:30. இதைத்தான் இயேசு இப்படி சொன்னார் உவமையாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்திய 25:40. யாரை பற்றி சொன்னார்? சபையில் இருக்கக்கூடிய விசுவாசியை பற்றி. இதையெல்லாம் மனதில் கொண்டு இப்போது யோசித்து பாருங்கள். யார் நம்மை இகழ்ந்தாலும் அவதூறாக பேசினாலும் முகாந்திரம் இல்லாமல் சண்டைக்கு வந்தாலும் நிந்தித்தாலும் அவமரியாதை செய்தாலும் நமக்கு கோபம் வரக்கூடாது, வராது. ஆண்டவருடைய ஆவியானவர் நாம் நினைத்து கொண்டவையானால், நம் சத்தியத்தினை வாழ பிரியப்பட்டவர்களானால் நம்ம கோபம் வரக்கூடாது. அதுவும் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதன் நிமித்தம் இப்படி சந்திக்க நேர்ந்தால் உள்ளே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ என்னை நிந்திக்கலையப்பா, எனக்குள்ள உள்ளவரை நிந்திக்கிறாய் என்று மனதுக்குள்ளேயே சென்று போய்விடுங்கள். அமைதியாக இருக்கும். பதிலுக்கு பதில் செய்ய வேண்டாம், பேச வேண்டாம் என்றுதான் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க. இதை கர்த்தர் பார்த்து கொள்வார். இதை ஆவியானவர் உங்களுக்கு வந்த நிந்தை அவமானமாக எண்ணாமல் தனக்கே வந்ததாக அவர் எடுத்துக்கொள்கிறார். இது எப்போது என்றால், நம்மிடம் உண்மை நியாயம் இருந்து வேண்டுமென்றே நிந்திக்கப்படும் போது. இப்படி அமைதி காக்கும் போது கர்த்தர் உங்களால் மகிமைப்படுகிறார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தமாகும். பதிலுக்கு பதில் செய்யாமல், பேச்சுக்கு பேச்சு பேசாமல், தீமைக்கு தீமை செய்யாமல் அமைதியாக வெளிவிலகி போகும்போது, நலமொன்று புலமொன்று பேசாமல் அமைதியாக போகும் பொழுது, அவர்களுக்கு ஒரு தீமை வரும்பொழுது உடனே போய் உதவி செய்ய வந்தால் அதுதான் உயர்ந்த நிலை. அதுதான் நீங்கள் மகிமைப்படுத்த உயர்ந்து எத்தனை காணிக்கை கொடுத்தாலும் இதற்கு ஈடாகாது. அவருடைய சுபாவத்தை நாம் எப்பொழுது வெளிப்படுத்துகிறோம், அதுதான் அவருக்கு மகிமை, மரியாதை. உங்களை திரும்ப மகிமைப்படுத்துவார். எதிரியின் கண்களுக்கு முன்பாக, உங்களை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். வெட்கப்பட்ட இடத்தை இரட்டத்திரையாக ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களில் வாசம் பண்ணுவதை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நிரூபித்து காட்டுவார். ஆவியானவர் காட்டுவார். யோசுவா 3:7. எதிர்த்து பேச சந்தர்ப்பம் இருந்தும் எதிர்த்து பேசாமல், எதிர்த்து பேச உங்களுக்கு வழி இருந்தும் நியாயம் இருந்தும் பேசாமல், பழிக்கு பழி வாங்காமல் அமைதி காக்கும் நீங்கள் ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். தாவீதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தன சவுலை தீர்த்து கட்ட. தாவீது அபிஷேகம் பண்ண சவுலைத்தோட மறுத்து விட்டார். 1 சாமுவேல் 26:9. இதையெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தார். கேட்டீர்களா? சவுலோ வர வர பலவீனப்பட்டு போனான். ஏனென்றால் சவுல் துரத்தினான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் துரத்தினான் பொறாமையினார். காரணமே இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் துரத்தினார். அப்படி தாவீதை பலப்படுத்தினது போல உங்களை பலப்படுத்துவார், தலையை உயர்த்துவார். வேண்டுமென்றே உங்களை நிந்தித்தவர்களுக்கு நேரிடுவதை உங்கள் கண்கள் காண செய்வார். கொலைசியர் 3:25, சங்கீதம் 147:6. நீதியை காட்டுவார். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், மறுபடியும் பொறுத்து கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கை. பொறுத்து கொண்டால் பூமியை நாம் ஆளலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்காக உங்கள் நாமத்தின் நிமித்தம் எதிராளியின் வஞ்சக பேச்சையும் செயலையும் சகித்து கொண்டு அமைதி காத்து உங்களுக்கு மகிமை செலுத்தும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும் சுவாமி. இதற்கு அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவீராக. ஆமேன். அல்லேலூயா.